லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் கோயிலுக்கு போனோமா, இந்த வீடியோவில் கோயிலேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ணோன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு, அதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். இல்லைன்னா நல்லா போய் தூங்கிட்டு இருப்பேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலையா? அப்போனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். நாங்கள் ரோப் காரில் எல்லாம் கோயிலுக்கு போனோம். எங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும் வீடியோ. வீட்டுக்கு வந்து வராதமா எல்லாருக்குமே பசி. நாங்கள் சாப்பிடாம போனோமா, எல்லாருக்குமே பசி வந்துச்சு. தம்பி வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் சொன்னான். நாங்கள் மண்டே கோயிலுக்கு போனது, சண்டேவே பிரியாணி கிடையாது, மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. அது செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை சண்டே. அதனால அது ஃப்ரிட்ஜிலவே இருந்துச்சா. மண்டே கோயிலுக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணிட்டோம். கோயிலுக்கு போகிறப்போ எப்படி சாப்பிட்டுட்டு போகிறது, அதனால சாப்பிடாமலே காலையிலவே கிளம்பிட்டோம். சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து வராதமா பிரியாணி செய்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரியாணி என்ன தம்பி தான் ஸ்பெஷல், நல்லா பண்ணுவா. அதுக்காக அவனுக்கே விட்டுடுவோம். நாங்கள் கொஞ்சம் மசாலா கம்மியாக போடுவோமா, டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பா. இந்த தலைவலி எல்லாம் எதுக்கு, நீயே செஞ்சு கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே விட்டுடுவோம். நாங்கள் சும்மா இந்த காய்கறி வெட்டி கொடுக்கறது, புதினா கொத்தமல்லி கிள்ளி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் எங்களுது. இஞ்சி பூண்டு அரைச்சி கொடுக்கறது கூட எங்கள் வேலை தான். அவள் எல்லாமே செய்வான், நாங்கள் எல்லாமே கட் பண்ணி கொடுப்போம். அவனே கூட கட் பண்ணிப்பா. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுற குணமெல்லாம் இருக்குது தம்பிக்கு. நான் சமையல் செய்கிறப்போ கூட சுற்றி சுற்றி வருவா. என்ன ஹெல்ப் வேணும், ஏதாச்சும் கட் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லு, நான் செய்கிறேன், நீ ஏன் செஞ்சுன்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ஹெல்ப் பண்ணுவா. அவள் ஹெல்ப் பண்ணுறதுனால ஊரில் எனக்கு சமையல் செய்யணுன்னா கஷ்டமே இருக்காது. ஈஸியாக செஞ்ச மாதிரியே இருக்கும், ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா. சமையல் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் சமையல் செஞ்ச கஷ்டமே தெரியாது. ஹெல்ப் பண்ணலைன்னாலும் சும்மா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசினாலே போதும். எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன், சும்மா கதை பேசினாலே போதும். ஒருத்தர் துணையாக இருந்தால் செஞ்ச வேலை கூட மறந்துடுவேன், அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால எப்போவுமே எனக்கு ஒரு துணை வேணும்னு நான் நினச்சினே இருப்பேன். சமையல் செய்கிறப்போ யார்கிட்டாச்சு தொணன்னு பேசினே இருப்பேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக சமையல் செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால தான் தம்பி பிரியாணி செஞ்சு குக்கர் மூடி வச்சுட்டா. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி இல்லைன்னா எப்படி பிரியாணிக்கு, அதுவும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கட் பண்ணி கொடுக்குறேன், இருடா மிக்ஸ் பண்ணுறேன்னா, வேணாம் நானே பண்ணுறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என்னை கொஞ்சம் ஓரமாக உட்கார வச்சுட்டா. நம்மளுக்கும் ஒரு நாள் ரெஸ்ட் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் இல்லையா. எப்பவுமே நம்மளே செஞ்சுன்னு இருப்போம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணி செம்ம டேஸ்டியாக வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது அளவு தெரியாமல் போட்டேனோ எப்படியோ தெரியல, லைட்டாக காரம் ஆயிடுச்சு. தண்ணி குடிச்சிக்கிட்டே பிரியாணி சாப்பிட்டுட்டோம். நாங்கள் செக் பண்ணுறோம் மட்டன் நல்லா வெந்திருக்கா இல்லையான்ட்டு. மட்டன் நாங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நல்லா வெந்துட்டு இருந்துச்சு. சும்மா ரைஸில் போடுறப்போ நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. அவனே எனக்கு சர்வ் பண்ணுற, நல்லா சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்டோம். பசங்க அம்மா வந்து ரொம்ப பசியாக இருந்துச்சு, பிரியாணி ஆறுறதுக்குள்ளே எங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குறாங்க. அவங்க எப்பயோ சாப்பிட்டுக்கிட்டோம், நம்ம சாப்பிட்டுடணும். ஏன்னா ரொம்ப பசி இல்லையா. ஆல்ரெடி 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. காலையிலேருந்து சாப்பிடாம ஐயோ என்னால் முடியாது. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃபாஸ்டிங் கூட இருக்க மாட்டேன். எப்பயாச்சும் ஃபெஸ்டிவலுக்கு ஃபாஸ்டிங் இருந்தால் கூட ஏதாச்சும் சைடில் போயினே இருக்கும், மಜ್ಜಿಗೆ தண்ணி இந்த மாதிரி குடிச்சுன்னே இருப்பேன். எனக்கெல்லாம் ஃபாஸ்டிங் செட் ஆகாது. கண்ணை சுற்றி விழுந்துடுவேனோன்ற மாதிரி ஆகிடும். ஒரு மாதிரி காதெல்லாம் மூடிக்கும். எல்லாருக்குமே ஆகும் தான், பட் நான் தாங்க மாட்டேன். ஃபாஸ்டிங் இருக்க சொன்னால் கூட நான் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். அன்றைக்கி என்னவோ பரவாயில்ல, கொஞ்சம் பேசிகிட்டே இருந்ததுனால பசி அவ்வளவா இல்லை, ஆனாலும் பசி இருந்துச்சு. பிரியாணி ஸ்மெல் வேறு மூக்கில் போகுது இல்லையா, இன்னும் பசி ஜாஸ்தி. சூடாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் தூங்கி ஏஞ்சி, கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா டயர்ட் ஆகிடும் இல்லையா, கொஞ்சம் தூங்கி ஏஞ்சி அதுக்கப்புறம் ஈவினிங்காக அம்மா வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறான்னு சொல்லிட்டு மில்லுக்கு போயிட்டு ரைஸு மாவை அரைச்சிட்டு வந்தோம். கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா போட்டாங்க. அது கூடவே பூண்டு காஞ்ச மிளகா 2 சும்மா அப்படி பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கினாங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல், அதுக்காண்டி ரொம்ப கொருன்னு இல்லாமல் மீடியமாக எடுத்துக்கினாங்க. மாவு வந்து அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மாவுலவே ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு போட்டாங்க. அதிலவே மிக்சியில் போட்டு எடுத்தால் மிளகாத்தூளும் போட்டாங்க. ரைஸ் வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணோம், ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணோம். நல்லா கழுவிட்டு ஆற வச்சுட்டு மாடியில் ஆற வச்சுட்டு வந்த உடனே ஒரு 1/2 hourக்குள்ளவே அது பொரியாயிடுச்சு. அந்த அளவுக்கு வெயில் இருக்குது ஊரில்.
அது அது கூட கொஞ்சமா உளுத்தம் பருப்பு நல்லா ஃப்ரை பண்ணி, ரைஸு, உளுத்தம் பருப்பு 2ம் மில்லுக்கு எடுத்துட்டு போய் நல்லா அரைச்சுட்டு வந்தோம். நடுவுல எங்களுக்கு சுஸ்தாயிடும்னு சொல்லிட்டு தம்பி ஜூஸ் பண்ணி குடுத்தா. ஜூஸும் குடிச்சுக்கிட்டே நாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நாங்க தெலுங்குல பப்பு பில்லலும் சொல்லுவோம். அது இல்லாம தமிழ் வேர்ட் தான் நெனைக்கிறேன் இது. ஓட்ட வடா. ஓட்ட வடையா? தட்ட வடையா? என்னன்னு தெரியல. கரெக்ட்டா எனக்கு தெரியாது. ஆனா தெலுங்குல எங்குமே ஓட்ட வடன்னு சொல்ல மாட்டாங்க. பப்பு பில்லலு அப்படிதான் சொல்லுவோம். அப்பன்னா ஓட்ட வடன்னா இதுதான, தமிழ் தான அப்படின்னு நெனச்சு நான் சொல்றேன். இதுக்கு வேற பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்ல சொல்ல நான் ஒண்ணொண்ணா கத்துப்பேன். அது இன்னொரு வீடியோல எனக்கு யூஸ் ஆகும் இல்லையா? நான் இப்போ ஷார்ட்ஸ்ல போட்டேன். பட் யாரும் இன்னும் ரியாக்ட் ஆவல. நான் பேசுறப்போ ரியாக்ட் ஆவல. அதனால தான் மறுபடியும் தெரியாம கேட்குறேன். அதில ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தா, அந்த பேர இங்க யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் ஷார்ட்ஸ்ல கேட்டிருந்தேன். பட் இன்னும் யாரும் ரியாக்ட் ஆவல. அது இன்னும் அவ்வளோ தூரமா ரீச் ஆவலன்னு நெனைக்கிறேன். அதுக்காக தான். இல்லன்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் கமெண்ட் பண்ணியிருந்தா, அந்த வேர்டு இங்க யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். அம்மா வந்து அது ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் உருண்டை புடிச்சுக்கிட்டே இன்னொரு சைடு வந்து ஃப்ரை ஆன அந்த வாட்ட வடைய வந்து எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுன்னு இருக்கிறேன். இந்த மாரி செஞ்சுனே, பேசினே செஞ்சா கஷ்டமே தெரியாது இல்லையா? நல்லா கதை பேசிக்கிட்டே நாங்க 2 பேரும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க சித்தி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருந்தா வந்திருப்பாங்க. நாங்களே கூப்பிடல. அவங்க வீட்ல 2 குட்டீஸ் இல்லையா? அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க அவங்களுக்கு செஞ்சே. அதுக்கப்புறம் நம்மளும் வேலை சொல்லி ஏன்ட்டு நாங்க கூப்பிடல. ஆனா அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாரி செய்றப்பெல்லாம் சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சா கூட சித்தி கூட இருப்பாங்க. சித்தி ஃப்ரீயா இருந்தா வந்திருப்பாங்க இல்லையா? அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கு இல்லையா? அதனால தான் நாங்க கூப்பிடல. இல்லன்னா சித்தியும் கூட இருந்திருப்பாங்க. இந்த மாரி கதை பேசிக்கிட்டே நல்லா ஜாலியா பண்ணிட்டு இருந்தா ஜாலியா இருக்கும். எங்களுக்கு அதுதான் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே நாங்க அப்படிதான் பார்க்குறோம். எங்க வீட்ல எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலும் எல்லாருமே இருந்து செய்வாங்க. அதனால நல்லா ஜாலியா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு 2:30 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் ஜாஸ்தியா தான் செஞ்சோம். ஏன்னா ஒரு 4, 5 நாளாச்சும் வச்சு சாப்பிடணும் இல்லையா? அதுக்கப்புறம் எனக்கு குடுத்து அனுப்புவாங்க. ஊருக்கு வேற போணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு குடுத்து அனுப்புவாங்க. சித்திக்கு குடுப்பாங்க. எங்க அம்மாவோட அம்மாக்கு குடுப்பாங்க. இந்த மாரி செப்பரேட் ஆயிடும். ஊர்ல இருந்தோன்னா ரிலேஷனுக்கு எல்லாம் கூட நம்ம கூட செய்யணும். அப்பதானே நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாவே செஞ்சோம். 2:30 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இருட்டாவே ஆயிடுச்சு. நாங்க ஈவினிங் உட்கார்ந்தோம் அதுகிட்ட அடுப்புக்கிட்ட. எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நைட்டே ஆயிடுச்சு. 8 மணி அப்படி ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். தம்பி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறா. ஒரு ரூ. 10 குடுத்தா ஒரு 4 வாங்கிட்டு வந்து குடுத்திருப்பா. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருக்கலாம் இல்லையா? இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்படி செய்றது ஒரு ஸ்வீட் மெமரியாவும் இருக்கும். நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். நம்ம வீட்ல செஞ்சோம். நம்ப நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சோம்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்ச உடனே சித்தி வீட்டுக்கு போயிடணும். இது சின்ன வயசுலேருந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு. வேலை ஆன உடனே சித்தி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு வரது. அந்த மாரி எங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு. இப்போ வேற 2 குட்டீஸ் வேற இருக்கிறாங்களா, இன்னும் ஜாஸ்தி ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு. அங்க படி மேல உட்கார்றவங்க வந்து எங்க தெருவுக்கே அவங்க சிங்கர். காலங்காத்தால 6 மணிக்கு எந்திச்சு சாங்கு பாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, தூங்குற வரைக்கும் பாடினே இருப்பாங்க. சும்மா கொஞ்ச நேரம் சொன்னாலும் இருக்க மாட்டாங்க. அதனால சும்மா ஏரோ மார்க் போட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆவுது, சுஸ்தாவுது. நாங்க போய் தூங்குறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.